வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என் தாரகையே பாகம் 3 ஆடியோ நாவல் குடும்ப கதை. உங்க அம்மாவும் சித்தியும் உனக்கு எப்ப கல்யாணம் ஆகுன்னு கோவில் கோவிலா சுத்திக்கிட்டு இருக்காங்க. சிவன்யா என்கிட்ட எங்கண்ணனும் உன் கூட தானே சுத்திக்கிட்டு இருக்காரு. நீ எத்தனை பொண்ணுங்களை சைட் அடிக்கிற, ஆனா எங்கண்ணனுக்கு ஒரு பொண்ணு செட் பண்ணி விட முடியலையான்னு பச்சையா கேட்கிறாடா என்று சந்துரு விஸ்வாவிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறான். கீர்த்தி வீட்டுல கீர்த்தியோட பர்த்டே செலிப்ரேஷன் சிறப்பா நடக்குது. இன்னைக்கு எபிசோட்ல இதை தாங்க பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். சந்துரு பில்லை கட்டிவிட்டு ஹோட்டலில் இருந்து வெளியே வர காரில் ஸ்டைலாக சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். இவனுக்கு கல்யாணம் நடந்தா நான் மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தா இங்கு இவன் போஸ் கொடுத்துட்டு நிக்கிறான் என்று மனதில் புலம்பியபடியே அவன் அருகில் வர, என்னடா சந்துரு, என்ன உன்னோட ஆசத்திர திட்டி முடிச்சிட்டியா என்றான் தன் பாக்கெட்டில் இருந்த கூலிங் கிளாஸை எடுத்து மாட்டிக்கொண்டே. ஏன்டா பேச மாட்ட? உங்க அம்மாவும் சித்தியும் உனக்கு எப்ப கல்யாணம் ஆகுன்னு கோவில் கோவிலா சுத்திக்கிட்டு இருக்காங்க. சிவன்யா என்கிட்ட எங்க அண்ணனும் உன் கூட தானே சுத்திட்டு இருக்காரு. நீ எத்தனை பொண்ணுகளை சைட் அடிக்கிற, ஆனா எங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணை செட் பண்ண முடியலையான்னு பச்சையா கேட்கிறாடா என்று கூற விஸ்வா வாய் விட்டே சிரிக்க ஆரம்பித்தான். நல்லா சிரிடா, உனக்கு என்னோட நிலைமையை பார்த்தா சிரிப்பா இருக்குல்ல. சரி சரி விடுடா, சிவன்யா கிட்ட நானே பேசுறேன், என்னோட நட்பை திட்டாதன்னு. ஐயோ வேற வினையே வேண்டாம், அதுக்கும் என்னத்தான் திட்டுவா என்றான் முகத்தை பாவம் போல வைத்துக்கொண்டு. சரி சரி விடு, அழுகாத, வந்து கார்ல ஏறு போலாம் என்று கூற, எல்லாம் என்னோட நேரண்டா, உன்னையும் இதே மாதிரி புலம்ப விடல. என்னோட பேரு சந்துரு இல்லடா. டே இப்ப வரியா இல்ல நான் கிளம்பவா என்று காரை ஸ்டார்ட் செய்தபடியே விஸ்வா கேட்க, நீ விட்டுட்டு போனாலும் போயிடுவ என்று சொல்லிக்கொண்டே காரில் ஏறி அமர விஸ்வா சைட்டை நோக்கி காரை ஓட்டினான். மாலை 6 மணிக்கு செல்வி மற்றும் கந்தசாமிக்கு ஒரு தள்ளுவண்டி கடை போட தேவையான ஜாமான்களை வாங்கி தந்துவிட்டு வீட்டிற்கு வர வீட்டில் யாரையும் காணவில்லை. எல்லோரும் எங்க போயிட்டாங்க? லைட்டு கூட போடாம. அண்ணி, அம்மா, எங்க போயிட்டீங்க எல்லோரும் என்று சப்தம் போட்டுக்கொண்டே லைட் சுவிட்சை போட அவளின் மொத்த குடும்பமும் ஹாப்பி பர்த்டே கீர்த்தி என்று சப்தம் போட அவளின் வினோதினியும் சத்யாவும் கேக்கை தூக்கி கொண்டு வந்தனர். சத்யா, வினோ, நீங்க 2 பேரும் இங்கே எப்படி? அப்பா என்ன இது, நான் இன்னும் சின்ன குழந்தையா இப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ண? உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல என்று கூற அதற்கு சரண், எங்களுக்கு நீ எப்பவுமே குழந்தைதான் அப்படித்தானப்பா என்று கேட்க அதற்கு துரைசாமியும், ஆமாண்டா தங்கம், எங்களுக்கு நீ எப்பவுமே சின்ன குழந்தைதான் என்றார். அப்போது கீர்த்தி சரணை பார்த்து, ஆமா காலையில இந்த வாய் தானே வேற மாதிரி ஏதோ சொல்லுச்சே, அது வேற வாய், இது வேற வாய். கயல் குட்டி, நீங்க போய் உங்க அத்தையை கூட்டிட்டு வாங்க, கேக் கட் பண்ண என்று கூற கயல் உடனே ஓடிப்போய் கீர்த்தியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினாள். கீர்த்தி கேக் கட் செய்து கயலுக்கு ஊட்ட போக அதற்குள் சரண் அதை அபகரித்து கொண்டான். டே டே, நீ எல்லாம் போலீஸாடா, சரியான திருட. ஹே போடி என்று கூறி கேக்கை எடுத்து அவளின் முகத்தில் பூசிவிட்டு சரண் அங்கிருந்து ஓட கீர்த்தி மற்றொரு கேக் துண்டை எடுத்து கயலுக்கு ஊட்டிவிட்டு சரணை துரத்தி கொண்டு ஓட ஆரம்பித்தாள். அப்போது பிருந்தா, வினோ, சத்யா அவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க, இந்தாங்க நான் கேக் கட் பண்ணி தரேன் என்று கூறி கேக் கட் செய்து அனைவருக்கும் தர சரண் மீது கேக்கை பூசிவிட்டு சத்யா வினோவை நோக்கி ஓடி வந்தாள். அண்ணி காப்பாத்துங்க ப்ளீஸ் என்று பிருந்தாவின் பின்னால் இருவரும் ஒளிந்து கொள்ள அப்போது கீர்த்தி, ஏண்டி இங்க இருந்துகிட்டு 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோன்னு பொய் சொல்றீங்களா? அண்ணி நீங்க கூட என்கிட்ட இவங்க இங்க இருக்கிறத சொல்ல பாருங்களேன் என்று கூறி பிருந்தாவின் முகத்திலும் பூசிவிட்டு சத்யாவையும் வினோவையும் ஒரு வழி செய்து விட்டாள். கீர்த்தியின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை பார்த்து துரைசாமியும் மங்கையும் பூரித்து நின்றனர். அப்போது மங்கை கடவுளிடம், என்னோட பொண்ணு முகத்துல இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணும் என்று மனதில் வேண்டிக் கொள்ள தன் அறையிலிருந்து முகத்தில் இருந்த கேக்கை கழுவி கொண்டு வெளியே வந்த சரண் மங்கையின் மனதினை படித்தவனாக, கீர்த்தி எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பா, அவளை கஷ்டப்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் என்றான் தன் கையை முறுக்கியபடி. வாணியும் ராஜியும் விஸ்வாவின் வருகையை எதிர்நோக்கி வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்து கொண்டிருக்க அப்போது ராஜசேகர், 2 பேரும் வீட்டுக்கும் வாசலுக்கும் நடக்கிறத விட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாருங்க என்றார் உச்சக்கட்ட கோபத்துடன். அண்ணா எதுக்கு நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? பின்ன என்னடா, மணி 8 ஆகுது, இன்னமும் ஆஃபீஸில் என்ன பண்றான்? ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் என்று சொல்லி கொண்டு இருக்க வினிதாவிடமிருந்து ஃபோன் வந்தது. உடனே ராஜசேகர் ஃபோனை அட்டன் செய்து, வினிக்குட்டி என்று பேச ஆரம்பித்ததும் அவரின் கோபமெல்லாம்
ஒரே நொடியில் காணாமல் போனது. அவரின் முகமாற்றத்தை பார்த்த முத்துக்குமார் ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. அதுதான் 2 பேரும் அவன் எப்போ வருவான்னு வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணா இன்னைக்கு வரமாட்டானே என்று கூற, ஏன் வரமாட்டான் வினி என்று கேட்டுக்கொண்டு ராஜசேகரிடமிருந்து போனை வாங்கினார் முத்துக்குமார். டாடி, அண்ணா கோயம்புத்தூர்ல இருக்கான், கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா போயிருக்கான், நாளைக்கு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவான் என்று கூற பழையபடி ராஜசேகரின் முகம் மாற ஆரம்பித்தது. ஓகேடே செல்லம், நீ காலேஜ் கிளம்பு, நாங்கள் அப்புறமா பேசுகிறோம் என்று கூறி ஃபோனை கட் செய்ததும் ராஜசேகர் அவனோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான் என்று கத்த ஆரம்பித்தார். ஏங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஜோசியர் என்ன சொன்னாரு? குடும்பத்தோட கோணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாரா? ஆமா. இப்ப விஸ்வா எங்க இருக்கான்? கோயம்புத்தூர்ல. அப்புறம் என்னங்க, காலையில் நேரத்துல கிளம்பி கோவிலுக்கு போலாம். அங்க போயிட்டு சந்துருக்கு ஃபோன் பண்ணா அவன் விஸ்வாவை கூட்டிட்டு வந்துருவான். என்னமோ பண்ணு, அவன் பண்றதெல்லாம் இப்ப வர வர ஒன்றும் சரியில்லை. எந்த கேள்வி கேட்டாலும் சரியா பதில் சொல்றதும் இல்லை. ஒருவேளை உன்னோட பையன் யாரையாச்சும் லவ் பண்றானா? அட ஏங்க நீங்க வேற, அதுக்கெல்லாம் நம்ம பையன் சரிப்பட்டு வரமாட்டான். அதுவும் சரிதான். அப்ப என்னதாண்டி அவன் பிரச்சனை? அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுனா எல்லாம் சரியா போயிடுன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. எல்லாம் சரியாகிரும். நீங்க வந்து சாப்பிடுங்க. தம்பி வா, வந்து நீயும் சாப்பிடு. வாணி, கிச்சன்ல இருக்க ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு வா என்று கூறி டைனிங் ஹாலுக்கு சென்றார் ராஜி. அங்கு கீர்த்தியின் பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் முடிந்து வினோதினியும் சத்யாவும் கீர்த்தியின் அறையிலிருந்து வெளியே வந்து கிளம்புவதாக சொல்ல, சரண் அவர்களை தனியாக அனுப்பும் மனமின்றி, வாங்க நானே உங்களை டிராப் பண்றேன் என்றான். இல்லைண்ணா, பக்கத்துல தானே ஆட்டோ ஸ்டாண்ட், நாங்க ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறோம். அதெல்லாம் வேண்டாம், சரண் சொல்றது தான் சரி, நீங்க சரண் கூடவே போங்க என்று மங்கையும் சொல்ல வேறு வழியின்றி இருவரும் ஒத்துக்கொண்டனர். அண்ணி எங்கம்மா? நாங்க சொல்லிட்டு கிளம்புறோம் என்று சத்யா கேட்க, அவ கையில தூங்க வச்சிட்டு இருக்காமா என்றார் மங்கை. அப்ப நீங்க சொல்லிருங்க, நாங்க கிளம்புறோம், அப்பா போயிட்டு வரோம் என்று துரைசாமியிடமும் சொல்லிவிட்டு வினோதினியும் சத்யாவும் வெளியே வர அவர்களுக்கு முன் காரில் ஏறி டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தாள் கீர்த்தி. என்ன 2 பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? வந்து சீக்கிரம் கார்ல ஏறுங்க. உடன்பிறப்பே, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? சீக்கிரம் வா என்று சொல்லி ஹாரன் அடிக்க, ஏய் உனக்கு தான் லைசன்ஸ் இல்லைல்ல, கீழே இறங்கு என்றான் சரண். லைசன்ஸ் இல்லைன்னா என்ன, எல்எல்ஆர் காப்பி இருக்குல்ல, அது போதும், ஒழுங்கா ஓட்டுவதானே. ஹே வந்து உட்காருங்கடி, அப்பதானே தெரியும் இந்த கீர்த்தியோட டிரைவிங் எப்படின்னு. அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். அம்மா தாயே, நீ பறக்கவெல்லாம் வேண்டாம், ரோட்ல மெதுவா உருட்டிட்டு போ போதும் என்று வினோ சொல்ல, நீங்க முதல்ல ஏறுங்க, பறக்கிறதா உருட்டுறதான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் என்று சொல்ல, சரண் அவளின் அருகில் ஹேண்ட் பிரேக்கை பிடித்து கொண்டு அமர சத்யாவும் வினோவும் பின்னால் அமர்ந்தனர். அப்போது சரண் ஹேண்ட் பிரேக்கில் கை வைத்து இருப்பதை பார்த்து, என்னடா அது? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான், உன்னை நம்பி 3 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். ரொம்ப தான் பண்ற, போடா. ஓகேப்பா, நாங்கள் இவங்களை விட்டுட்டு வரோம், பாய் என்று கூற, துரைசாமி பார்த்து ஓட்டுமா? டே சரண் பார்த்துக்க. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பணியில் நிற்காம உள்ளே போங்க என்று கூற துரைசாமி உள்ளே சென்றார். என்னடி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்க? ஃபர்ஸ்ட் கீர் போட்டு ரைஸ் பண்ணு, போலாம் என்று கூற, அதற்கு கீர்த்தி, தெரி படத்தில் விஜய் கககப்போன்னு சொல்லுவார்ல, ஆமாம் அதுக்கு என்ன? இப்போ நீங்களும் அதே மாதிரி கககப்போன்னு சொன்னாதான் கார் போகும் என்று கூற, மூவரும் தலையில் அடித்து கொண்டு கககப்போ போய் தொலை என்று கூற கீர்த்தி காரை ஓட்ட ஆரம்பித்தாள். எவ்வளவு ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமாக இருக்க உங்களுக்கு போய் எப்படின்னா இப்படி ஒரு அரைமெண்டல் தங்கச்சி என்று வினோதினி கேட்க, அதற்கு சரண், எல்லாம் விதிமா, என்ன செய்யறது என்றான் நெத்தியை நீவியபடி. ஏண்டா சொல்ல மாட்ட? 9 மணி வரைக்கும் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஏதோ பார்க்க பாவமா இருக்குன்னு பேசுனா நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. நீங்களும் இன்னைக்கு இவன் கூட சேர்ந்துட்டீங்களா என்று தொடங்கிய வாக்குவாதம் அவர்கள் இருவரையும் வீட்டில் விட்டுவிட்டு திரும்பி வரும்போதும் அது முடியவில்லை. சரி சரி போதும், சண்டே இதோட நிறுத்திக்கலாம். அப்ப நான் தான் வின்னு. ஆமா நீ தான் வின்னு, போதுமா? ஓ போதும் போதும். சரி, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தந்தாங்க, அப்பா அமௌண்ட் தந்தாரு, பிருந்தா உனக்கு ரிங்கு தந்தா, வினோவும் சத்யாவும் டெடி பேர் தந்தாங்க, நான் என்ன தரட்டும்? டே அண்ணா, சர்ப்ரைஸாக தரதுக்கு பேர் தான் கிஃப்ட்டு, அது ஓகே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து பார்த்து செய்யறதுக்கு பேர் தான் கிஃப்ட்டு. ஸோ நீ சொல்லு, என்ன வேணும் என்று கேட்க கீர்த்தி யோசிக்க ஆரம்பித்தாள். எனக்கு என்ன வேணும்? எல்லாமே என்கிட்ட இருக்கு. ட்ரெஸ்ஸு இல்லை, அது இன்னும் 3 செட் போடாமையே வச்சுருக்கேன். ஃபோன் அது லாஸ்ட் மந்த்து தான் வாங்கினேன். அதுக்கு கவர்
அது அண்ணி தான் ஏற்கனவே வாங்கி தந்துட்டாங்களே, என்ன வாங்குறது என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருக்க, என்னடி யோசிச்சிட்டியா என்ன வேணும்னு? அட இருடா, இப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். யோசி யோசி, அடுத்த பர்த்டே வரைக்கும் நல்லா யோசி. என்ன நக்கலா? பின்ன என்னடி, சீக்கிரம் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருந்தா அப்படித்தான் ஆகும். ஆ, யோசிச்சிட்டேன். சரி சொல்லு, என்ன வேணும்? காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு, நீ இங்கேயே இப்பவே 10 சிட்டப்ஸ் போடணும் என்றாள்.